Good evening, praise Lord. Welcome to this video. இந்த கெட்டப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஊரில் நான் எப்போ பொட்டு வைக்கிற நபர் கிடையாது. இந்த ஊரில் வந்து பின்மாற்றம் அப்படி நிறைய இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இது வேலூர் பட்டணத்தில் நம்ம பின்மாறிட்டோம், கிருபையிலேருந்து விழுந்து போயிட்டோம் அப்படின்னு தெரியக்கூட செய்யாத நபர்கள் நிறைய பேர் இருக்கிறது தான் நான் பார்த்தேன். ஏன்னாக்கா நான் வளர்ந்த சபையில் இதுமாரி இப்போ பொட்டு வச்சுட்டு வருவாங்க, ஹிந்து கேர்ள்ஸு வருவாங்க. அதை பார்த்து நானும் ஒன்றா காப்பி அடித்து நான் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபில் வந்து அந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு இருந்தேன். அது வந்து அந்த பாஸ்டர் மனைவி வந்து சொன்னாங்க, நீங்கள் பொட்டு வச்சாலும் கோவிலுக்கு ஒழுங்காக வந்துடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அலர்ட்டாக நிறைய சபைகள் இருக்கிறதில்ல. அதை பாயிண்ட் அவுட் பண்ணதுக்காக தான் நான் இதை வச்சேன். இது வச்சுக்கிட்டா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டே இருப்பார். இதே மாதிரி குட்டி குட்டியாக பொட்டு வச்சுட்டு நான் காலேஜுக்கெல்லாம் போகிறது வழக்கம். இது மாதிரி ஒரு யாராவது கொஷின் கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பொட்டு வேணும்னா இங்கே எங்கே வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் நெத்தி வந்து க்ராஸ் போடக்கூடிய இடம், அதனால் அங்கே வைக்கக்கூடாதுன்னு யாரோ சொன்னாங்களாம் இந்த ஊரில். அதை வந்து அவர் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் என்னுடைய கணவர் வந்து ரட்சிக்கப்படாத நபர். பின்மாற்றம் அப்படி அதுக்குரிய ரீசன்ஸ் வந்து அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அந்த புக்கில் 177 பக்கத்தில் இருக்குது. They draw off their thoughts all that they may from the remembrance of God, death and judgment to come. Then they cast off by degrees private duties as closet prayer, curbing their lust, watching, sorrow for sin and the like. Then they shun the company of lively and warm Christians. After that, they grow cold to public duty as hearing, reading, godly conference and the like. Then they begin to pick holes, as we say, in the courts of some of the godly, and that devilishly, that they may have a seeming color to throw religion behind their backs for the sake of some infirmity they have espied in them. இவன் நிறைய இருக்க லிஸ்ட், அதாவது பின்மாற்றத்துக்கான காரணங்களே இது சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, they shun the company of warm and lively Christians அப்படின்ட்டு இருக்கு. சரி, நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணமே வந்து நம்முடைய பழைய நண்பர்களை நம்ம இழந்துட நேருமோ அப்படி சொல்லிட்டு பயந்து. இப்போ நான் வந்து ஒரு வார்ம் அண்ட் லைவ்லி கிறிஸ்டியன் வீட்டிலே இருந்தால் கூட என்னுடைய கம்பெனி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்டே வந்து, நீ எனக்கு வேண்டாம், என்னுடைய பழைய நண்பர்கள் இருந்தால் போதும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் போட்டு வைக்கக்கூடாது, ஏதோ ஒன்று நகை போடக்கூடாது, இதில் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இதெல்லாம் வந்து சுயநீதியை குறிக்குது. ஸோ நான் இதுமாரி சபையில் காணப்படுற ஒரு மிஸ்டேக் சொல்கிறதுக்காக ஒரு நாள் வந்து நான் இதுமாரி வச்சுட்டே போயிட்டேன், சபைக்கே போயிட்டேன். அன்றைக்கி வந்து ஸோ ஹேப்பன், அன்றைக்கி வந்து கம்யூனியன் சர்வீஸ். ஸோ பாஸ்டர் வந்து கிட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கா கம்யூனியன் கொடுக்குறாரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் பொட்டு வச்சுருக்காரு அவரை பார்த்துட்டு, புறமதத்தோருடைய சின்னங்களை வந்து திருவிந்து எடுக்கும்போது வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ வாண்ட் டு ஷோ த டிஃப்ரென்ஸ்
between the two churches. இந்த சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, திருவிருந்து எடுக்கும்போது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருவிருந்து எடுக்காத போது வச்சுக்கலாமா கொஷின். அதாவது நிதானமாக இல்லை, உத்தம நிதானிப்பு அது இல்லை. ஆனால் அந்த சர்ச்சில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பொட்டு வச்சாலும் ஆலயத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நோ என்ட்ரி இருக்குது, அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றதும் நமக்கு போதிக்கிறதும் அங்கே இருந்தது. இது நான் பார்த்த வித்தியாசங்கள் ஒன்று. அத்தோட அன்னைக்கு இரவு கர்த்தர் என்னோட பேசினார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரி எல்லாம் சின்னங்கள் சபையிலையும் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னோட பேசினார். எசேக்கியேல் 8 இருக்க, கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் அப்படி சொல்லிட்டு நான் அதுமாரி உதய சூரியன் சின்னம் இந்த ஊரில் பிரதானமாக சபைகள்லையும் ஆக்கிரமித்து இருக்கு. ஸோ அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த பொட்டை நான் யூஸ் பண்ணேன். ஸோ கர்த்தர் என்னையும் சாட்சியாக பயன்படுத்தி வரதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன்.